Hi friends, welcome to Mahalakshmi Construction. Ground floor 3100 square feet build-up area இருக்க ஒரு பில்டிங்கான plot levelingல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோங்க. இந்த பிளாட் ஏரியா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இல்லாமல் டி லெட்டர் டைப்பில் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட், கிச்சன் கம் டைனிங், ஒரு சர்வீஸ் ஏரியா, ஒரு காமன் டாய்லெட் இருக்குங்க. ஹால் ஃபோயர் ஏரியாவோட டிசைன் பண்ணியிருக்கோங்க. நம்ம வாஸ்து பூஜை போடுறதுக்கு முன்னாடி லேண்ட் லெவலிங் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த இடத்துல புற்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ டோசர் வச்சு எல்லாம் டோஸ் பண்ணிவிட்டு இந்த இடையில நம்ம பூஜையும் பண்ணுறோங்க. காலம் ஃபூட்டிங் மார்க்கிங் ஒர்க் பண்ணும்போது நம்ம டாக்குமெண்ட் வைஸ் நம்மளோட பவுண்டரி லைன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றதை இனிஷியலாக செக் பண்ணியாச்சுங்க. புதுசாக வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக பூஜை பண்ணிவிடுவாங்க. பூஜை பண்ணதுக்கப்புறம் பிளான்லாம் டிஸ்கஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணினாலும் ஃபைனலாக நீங்கள் என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான கிளியர் டாக்குமெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற வைஸ் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் காலம் டிசைன்லாம் பிளான் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5% சேவ் பண்ண முடியுங்க. பிளான் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் டாக்குமெண்ட்ஸை வச்சு எப்படி 5% சேவ் பண்ண முடியும் அப்படின்ற டவுட் கண்டிப்பாக இருக்கும். கிளியர் பிளானிங்கோட ஒர்க் பண்ணும்போது நமக்கு தேவையான இடங்களில் மட்டும் ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி காலம் கொடுப்போங்க. அது மட்டும் இல்லாமல் பிளிந்த் லெவலில் பார்த்திங்கன்னா 9 inch வால் திக்னஸ் வரக்கூடிய இடங்களில் மட்டும் பிளிந்த் பீம் கொடுத்தா போதும். 4.5 inch திக்னஸில் வரக்கூடிய வால் இடங்களுக்கு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பீம் கொடுத்தா போதுமானதுங்க. இந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணும்போதே நமக்கு ஒரு 5% நம்ம பண்ணக்கூடிய செலவில் சேவ் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டில் காலம் ஃபுட்டிங்கான மார்க்கிங் பண்ணுறோம். டி டைப்பில் இருக்க இந்த பிளாட் ஏரியாவை 2 ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம டயகனல் கிராஸ் செக் பண்ணியிருக்கோம். நம்மளோட பிளாட் ஏரியாக்கான பவுண்ட்ரியில் கிராஸ் டயகனல் செக் பண்ணும்போது டீவியேஷன் இருக்குங்க. ஆனால் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது நம்மளோட பில்டிங் 90 டிகிரி கிராஸ் டயகனல் எல்லாமே ப்ராப்பராக இருக்க மாதிரி செக் பண்ணிவிட்டு அந்த லெவலில் தான் நம்ம மார்க்கிங் ஒர்க்கும் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டில் ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி மொத்தம் 30 காலம் மார்க் பண்ணணுங்க. 2 டிஃப்ரெண்ட் சைஸில் ஃபூட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. எல்லா காலமுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நூல் கட்டிட்டோங்க. ஃபூட்டிங் மார்க்கிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ராஜெக்டில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டிங்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பிவிசி பைப்பில் இந்த மாதிரி ஒரு ஷேப் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஒவ்வொரு காலமும் மெஷர்மெண்ட் வைஸ் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு உடனே பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப்பில் ஃபூட்டிங் சைஸ் 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குங்க. ஸோ நம்ம எந்த சைஸ்க்கு எந்த காலம்க்கான ஃபூட்டிங் வருது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு காலம் ஃபூட்டிங்க்கான எர்த் ஒர்க் பண்ணுறதுக்காக மார்க்கிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இந்த பிவிசி பைப்புக்கான செட்டப் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த ப்ராஜெக்டில் 2 சைஸில் ஃபூட்டிங் மாடல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் காலம்க்கான ஸ்பேன் டீட்டெயில் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்க்கு 4x4 அப்படின்ற சைஸில் இருக்கக்கூடிய ஃபூட்டிங் டிசைன் போதுமானதுங்க. ஸோ அந்த மாதிரியான அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்மளுடைய வேலை பளு குறையுங்க. இன்னொன்று ஒரு 8 hours மார்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை நம்ம ஒரு 5 hours கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. தொடர்ந்து வீடு கட்டுதல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், டிப்ஸ், ஐடியாஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ், ப்ராப்பர்ட்டி சேல் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபூட்டிங் குழிகளுக்கான மார்க்கிங் முடிச்சுட்டு ஜேசிபி பயன்படுத்தி குழிகளும் பறிச்சாச்சுங்க. குழிகள் பறித்து வரக்கூடிய சாயில் எல்லாமே நம்மளோட பிளாட்குள்ளேயே ஸ்டோர் பண்ணாமல் பிளாட்க்கு வெளியில் காலி இடம் நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோங்க. இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னா, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜில் காலம்க்கான இன்பிட்வீன் கேப் மெஷர்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் இருக்குங்க. ஜேசிபி பயன்படுத்தி குழி பறிக்கும் போது ஒவ்வொரு குழிகளோட பாட்டம்லையுமே பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டோட ஃப்ரண்ட் சைடு வளைவாக இருக்கும். ஸோ அதனால் குழியோட அடிப்பகுதி சரியாக ஈவன் சைஸில் இல்லாமல் இருக்குங்க. ஸோ ஆள் விட்டு நம்ம கடப்பாரை பயன்படுத்தி குழிகள் எல்லாத்தையுமே
சரியான அளவில் இருக்கிற மாதிரி கத்திரிச்சிருக்கோம். அடுத்தது 1.5 இன்ச் ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி ஒவ்வொரு குழிகள்லையுமே பிளைன் சிமெண்ட் கான்க்ரீட் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு குழிகள்லையுமே காலம்கான கம்பிகள் கட்டி நம்ம நிப்பாட்டுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி காலம்கான மெஷர்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நூல் கட்டி ஒவ்வொரு குழிகளுக்குள்ளேயுமே காலம்கான மெஷர்மெண்ட்ஸை ஆஷ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி காலம்களுக்கு தேவையான கம்பிகள் எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ரிங்ஸ் வளைக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஹூக் 135 டிகிரியில் இருக்க மாதிரி பெண்ட் பண்ணணும். ஃபூட்டிங் குழிகளில் காலம்கான கம்பிகள் நிப்பாட்டும் போது கம்பிகளோட செல்ஃப் லோட் மூலமாக கம்பிகள் பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ நம்ம காலம் நிப்பாட்டினதுக்கப்புறம் சவுக்கு மரமோ அல்லது தைல மரமோ ஏதோ ஒரு மரம் பயன்படுத்தி இந்த காலம் ஃபூட்டிங்கான கான்க்ரீட் போடும்போது டீவியேஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நல்லா வச்சு டைப் பண்ணிவிடுவோம். எல்லா குழிகள்லையும் காலம் நிப்பாட்டினதுக்கப்புறம் 3/4 இன்ச் ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி M20 கிரேடில் ஃபூட்டிங்கான கான்க்ரீட்டும் ஃபில் பண்ண போகிறோங்க. இந்த ப்ராஜெக்டில் கம்பிகளோட செல்ஃப் லோடு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாட்டம் ஃபூட்டிங் மேட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா கவர் பிளாக் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ளை ஆஷ் கற்களை 2ஆக உடச்சி பயன்படுத்தியிருக்கோங்க. கான்க்ரீட் போடும்போது ஃபூட்டிங் குழிகளில் இந்த மாதிரி வேர் இருந்துச்சுன்னா ஃபூட்டிங் கான்க்ரீட்டோட டெப்த் எவ்வளோ ஹைட் போடுறோமோ அந்த அளவுக்காச்சு மினிமம் நம்ம வேர்களை கட் பண்ணிடணுங்க. ஃபூட்டிங் கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார்டர் கான்க்ரீட் 2 இன்ச் திக்னஸில் மார்க் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காலம்கான கான்க்ரீட் ஃபில் பண்ணுறதுக்காக மெட்டல் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி காலம்கான மெஷர்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கின்றதை 1 செகண்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸ் மாட்டுறதுக்கு 2 இன்ச் திக்னஸில் ஸ்டார்டர் கான்க்ரீட் போடுறோங்க.
காலம் கான்கிரீட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. க்யூரிங்கான டைம் டியூரேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த்ஒர்க் பண்ண சாயில் எல்லாமே ரீஃபில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரீஃபில் பண்ணக்கூடிய சாயில் எல்லாம் லூஸ் சாயிலாக இருக்குங்க. ஸோ அதிகப்படியான தண்ணீர் விட்டு கடப்பாரை பயன்படுத்தி நம்ம கூறு ஆட்டும் போது இந்த சாயில் எல்லாமே நல்ல இருக்கக்கூடிய தன்மையில் மாறும். நம்ம பில்டிங்க்கான ரீஃபில் பண்ணக்கூடிய சாயில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெவல் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1ங்க. இந்த இடத்துல தான் நம்ம ரீஃபில் பண்ணக்கூடிய சாயிலை கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ஃபில் பண்ணக்கூடிய கிராவலை கன்சல்டேஷன் பண்ணுவோம்.